14 டிசம்பர் 2025 திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு, மகிழ்வின் ஞாயிறுக்கான நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்த பொழுது மெசியான் செய்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவர் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்த உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்ற பொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் முது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரினும் பெரியவர் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிறு, 3வது மெழுகுவர்த்தி ஒரு பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தில் அந்த மெழுகுத்திரியை நாம் ஏற்றி இருக்கின்றோம். இந்த நாள், இன்றைய ஞாயிறு கௌதாத்தே ஞாயிறு, அதாவது மகிழ்ச்சி ஞாயிறு என அழைக்கப்படுகிறது. நம்முடைய டிசம்பர் மாதத்தினுடைய 2 நாட்களில் பலவிதமான மழை நெருக்கடியில், புயல் நெருக்கடியில், வாழ்க்கையினுடைய பலவிதமான பிரச்சனைகளின் போராட்டங்களில் நெருக்கடியில் மகிழ்ந்திருங்கள் என்றொரு அழைப்பினை அழகாக திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிறு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கின்றார். திருவருகை காலத்தினுடைய பாதி மாதங்களில்